கர்த்தனே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே என் துணையானி, எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போலுண்டோ, விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே என் துணையானி, நித்தமும் எம் நிழலானி. கர்த்தனே என் துணையானி, சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார். நம்பினோரும் எதிராக வந்திட்டார். சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார். நம்பினோரும் எதிராக வந்திட்டார். கொள்கை கூறியே பலர் பிரிந்திட்டார். ஐயா, உம்மை போல் நான் எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானி, நித்தமும் எம் நிழலானி. கர்த்தனே என் துணையானி, ஆயிரம் நாவுகள் நீர் தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஆயிரம் நாவுகள் நீர் தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஜீவனை உமக்களிக்கின்றேனே, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானி, நித்தமும் எம் நிழலானி. கர்த்தனே என் துணையானி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கும் ராஜா. பரிசுத்தமும் பயப்படத்தக்க ஒன்றான மேய்தேவனே, கர்த்தாவே, இந்த காலவெளியில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க முடியாய் நீர் எங்களுக்கு பாராட்டினதான தயவிற்காக நன்றி செலுத்தும். நன்றி செலுத்து ராஜா. நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத கண்மலையே ஸ்தோத்திரிகம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறே ஸ்தோத்திரங்கள். தியானத ஏக சக்கரதிபதியே ஸ்தோத்திரிகள் ராஜா. என்னை கோஷமா ஸ்தோத்திரம், என்னை குழஃபா ஸ்தோத்திரம், என்னை கோ நிசியே ஸ்தோத்திரிகள் ராஜா. துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம், துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. கடந்த இமைப்பொழுது மட்டுமா எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்தி இந்த புதிய நாளை நாங்கள் காணும்படி நீர் எங்களுக்கு பாராட்டினதான தயவிற்காக நன்றி செலுத்தும். நன்றி செலுத்து ராஜா. தேவன் தாமே எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் ஒரு தயவாய் மன்னித்து இந்த வேளையிலும் ஏறெடுக்கிறதான விண்ணப்பங்களுக்கு நீர் பதிலை கொடுத்து நீர் ஆஸ்ருதிகேன்மா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம். விசேஷமா பலவீனமா சுகவீனமா வியாதி வேதனையோடு உம்முடைய தாசர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பாளையத்திலே நோய்வாய்ப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிறவர் நீர் என்று நாங்கள் அறிகிறோமே கர்த்தாவே. அப்படியாக தகப்பனே அப்பா, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய தாசர்கள் ஒவ்வொருவருக்கும் சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்து நீர் ஆஸ்ருதிகேன்மா ஜெபிக்கிறோம். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்ல ராஜா. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. மரித்த லாசரு உயிரோடு எழுப்பின தேவன் கர்த்தாவே, இன்று பலவீனமாக காணப்படுகிறத யாவரையும் நீர் பலப்படுத்துங்க ராஜா. பலப்படுத்த வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம், துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் ராஜா. அப்படியாக கர்த்தாவே ஸ்தோத்திரிகம். அந்த காலையில் உம்மை நோக்கி காத்திருந்து ஜெபிக்கிறதான ஒவ்வொருடைய மனபாரங்கள், துக்கங்கள், கவலை, கண்ணீர் எல்லாவற்றையும் கர்த்தம் நீர் மாற்றி
மாற்றிப்பட்டு ஒரு சமாதானத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. இன்று நாள் உம்முடைய கடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தேவன் தாம் நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். போக்கிலும் நடத்த உம்முடைய ஆசிரியர் பிள்ளைகளோடு கூட உம்முடைய கரம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவனுடைய தூதரகணங்களை அனுப்பி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா, பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். வேலை ஸ்தலங்களிலும் ஒவ்வொருடைய அதிகாரிகளுடைய கண்களை தயை கிடைக்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. ஆம் ராஜா அப்பா ஸ்தோத்திரிகம் தகப்பனே. நம்முடைய பிள்ளைகளா எங்களுக்கும் மற்றவர்களுக்கு வித்தியாசத்தினை காண்பிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்த வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ஜூன்ல தேவனாகிய உமக்காக நாங்கள் சாட்சிகளை ஜீவிக்க, சாட்சிகளை நாங்கள் எழும்பி பிரார்த்திக்க தேவன் தாம் நீர் எங்களை கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. அப்படியாக வேலையில்லாத பிள்ளைங்களுக்கு ஜெபிக்கிறோம், வேலை வாய்ப்பை கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க ராஜா. நம்முடைய தாசர்கள் பிள்ளைகள் செய்கிறதுன பிசினஸ் நீர் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா விதமான தடைகளையும் நீர் தகர்த்தி போடுங்க ராஜா. அப்படியாக தகப்பனே கடன் பிரச்சனையில் இருக்கிறத அவருக்காக ஜெபிக்கிறோம். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுக்கிறவன உன்னை மாற்றுவேன் என்ற வார்த்தையின்படி கடன் அடைக்க ஒரு வழிவாசலை ஏற்படுத்தி கொடுங்க. இல்லை ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டுள்ள வேத வார்த்தையின்படி நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி தேவன் தாமே கடன் அடைக்க வழிவாசலை ஏற்படுத்தி கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. அப்பா உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தயவினாலும் அழைக்கப்பட்டது நாங்கள் யாவரும் இந்த அழைத்த அழைப்பை காத்துக்கொண்டு ராஜா முடிவறிந்த நிலை நிற்பனை ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படி முடிவறிந்த நிலைத்திருந்தும் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள உடைய ரகசியவர்கள் மோடு கூட சேர்ந்து கொள்ள நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆம் கர்த்தாவே அப்பா அந்த கடைசி நாட்களிலும் ராஜா ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமங்கள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவரும் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்படியாக ராஜா உம்முடைய அப்பா ஸ்தோத்திரிகள் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை கர்த்தாவே அநேகருக்கு நாங்கள் அறிவித்து அநேகரை ஆயத்தப்படுத்த எங்களை வல்ல கருவிகளை நீர் எடுத்து நீர் பயன்படுத்துங்க. ஆன்லைன் ஊழியத்தை நீர் ஆசீர்வதிங்க, புத்தக ஊழியத்தை நீர் ஆசீர்வதிங்க ஜெபிக்கிற ராஜா. உண்மையாய் உமக்கு ஊழியம் செய்கிறவர்களும் ஊழிய செய்யாதவர்களுக்கு வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. ஸ்தோத்திரிகம் தகப்பனே. ஆம் ராஜா அப்படியாக தகப்பனே அழைக்கப்பட்டது நாங்கள் யாவரும் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் நிலைத்திருந்து கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினார் அவர்களை மகிமைப்படுத்தி வைக்கிறார் என்று நாங்கள் அறிகிறோமே கர்த்தாவே. அப்படியே அழைக்கப்பட்டதான் நாங்கள் யாவரும் கர்த்தாவே. அப்பா நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் நாங்கள் நீதிமான்களாய் காணப்பட ஆம் ராஜா என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பானார்கள் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று நாங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் ராஜா. அப்படியாக வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளதான் உம்முடைய கட்டளைகள் கர்த்தாவே, உம்முடைய நியாயப்பிரமாணங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் கை கொண்டு நீதிமான்களை காணப்பட ஆம் ராஜா. அப்பா நோவாவை போல ராஜா நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களை நீதிமான உத்தமனுமாயிருந்து தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. நோவா தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான் என்று நாங்கள் அறிகிறோமே ராஜா. அப்படியாக நாங்களும் நீதிமான்களை காணப்பட எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நீதிமான்களை நீர் மகிமைப்படுத்த போகிறீர் என்று நாங்கள் அறிகிறோமே கர்த்தாவே. அப்படியாக நாங்கள் யாவரும் ராஜா அந்த பூரண பரிசுத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு மகிமையில் மகிமையடைந்து மறுபமாக்கப்பட எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. திருமண காரியங்களை காத்திருக்கணும் பிள்ளைங்களுக்கும் வழிவாசல் ஏற்படுத்தி கொடுங்க, ஏற்று துணையை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. கர்ப்பத்தின் கனியை காத்திருக்கணும் பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனியா அவரால் கிடைக்கும் பலன் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. சாரால் ராகேல் ரெபேக்கால் அந்நாளை கடச்சித தேவன் உடைய பிள்ளைகளாக எங்கள் யாவரையும் நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்ப்பத்தின் கனி உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. அப்பா அப்படியாக கர்த்ததாமை யாவரையும் நீர் ரத்த கோட்டைகளை மூடி மறைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மாநிலங்களிலும் தேசங்களிலும் கர்த்தாவே உடைய சரீரமான திருச்சபை நீர் ஸ்தாபித்து ஒரு கூட்ட
உடைய ஜனத்தை உடைய ரகசிய வரைக்கு நீ ஆயத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படியாக ஒவ்வொரு தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கும் இடங்களில ராஜா உடைய நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்க முடியுது பரிசுத்த தாசர்களை எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வழிவாசல்களை ஏற்படுத்தி கொடுங்க ராஜா. இயற்கை கூட சாதகமாய் மாற்றி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க ராஜா ஸ்தோத்திரிகம் தகப்பனே. அப்படியாக நாங்கள் ஜெபத்தில் வேதத்தை வாசித்து தியானிகளை பூரண பரிசுத்த நாங்கள் அதிகமாக வளர மோடு கூட கிட்டி செருகிற பிள்ளைகளாய் காணப்படவும் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. அப்படியா கூட செய்வ நன்றி செலுத்தும். எங்களை அவருடைய கடத்துல ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்தி திருப்பணிக்கிறோம். சகல துதிகளும் யாவும் ஒருவருக்கே ஏறெடுக்கும். எங்கள் ரட்சகரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன்.